World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக திருமணத்தில் குருவின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் திருமதி சிவபூங்கோதை அம்மா அவங்க பேச மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்ற குரு வணக்கத்துடன் இன்றைய நல்ல ஒரு கருத்தரங்கம் 42வது கருத்தரங்கத்தில் குருவை பற்றி நான் பேச வந்திருக்கேன். முதல்ல குருவை பற்றி சின்னதாக தெரிஞ்சுக்கலாம். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனுக்கே அறிவுரை சொன்னவர் தான், ஞானத்தை சொன்னவர் தான், ஆலோசனை சொன்னவர் தான் நம்ம குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் அந்த தேவ சபையில் அவங்க எல்லாருக்குமே ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஒரு பதவிக்காக குரு பகவானை வச்சுக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு அதிபதியாக இருந்ததுனால தான் அவர் நம்ம தேவகுரு அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய குறிப்பிட்ட வயசு வந்த உடனே சகல எல்லாமே சாஸ்திரங்களையும் நல்லா அவர் கற்று தேர்ந்து அந்த தேவ லோகத்துக்கே நல்ல ஒரு குரு ஆசானாக இருந்தார். அந்த குருவையே சுட்டி காட்டின நம்ம குருவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டாமா? அதாவது குரு அப்படின்னா பொன்னவனுக்கும் குருன்னு பேர் இருக்குது. 2015 அதாவது நான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 2015 சென்னையில் வேளச்சேரியில் குருநானக் காலேஜில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு கருத்தரங்கம் நடக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யாரெல்லாம்னா சிவதாஸ் ரவி ஐயா, நெல்லை வசந்தன் ஐயா, இப்போ ராஜேஷ் ஐயா, அதுக்கப்புறம் வெண்ணிடாரைமூர்த்தி ஐயா, இவர் ராம்கி, இவங்க எல்லாம் அப்படியே உள்ளே போகவே முடியாது. ஸோ அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் பார்க்குறேன். ஸோ மாநாடு கருத்தரங்கம் அப்படின்னா இந்த மாதிரி இவங்களாம் தான் பேசுவாங்க. ஸோ இதுதான் போல் ஜோதிடம் இதுதான். ஏன்னா அப்போவே எனக்கு 7 வருஷம். ஸோ நான் மேடை ஏறினது கிடையாது, பேசினது கிடையாது, ஊக்குவித்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த 7 வருஷத்தில் இவங்க தான் பேசுவாங்க, இவங்க தான் இருப்பாங்கன்ற ஒரு காலகட்டம் இருந்தது. உண்மையிலேயே இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட நிறுவனத்தில் பார்க்கும்போது என்னுடைய மகன் 1.5 வருடம் தான் ஆகுது. 3 அதாவது பேசிக்கு, அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை 3ஐயும் முடிச்சுட்டு முதல் கருத்தரங்கமாக சென்னையில் பேசினார். அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் அதை என்னுடைய யூடியூப்பில் சரி, என்னுடைய ஃபேஸ்புக்கில் சரி, என்னுடைய ஸ்டேட்டஸ்லலாம் வச்சேன். அதை பார்த்துட்டு உன்னுடைய மகன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரும் புகழும் கண்டிப்பாக ஐயாவை தான், எம்கே ஐயாவை தான் சாரும். ஸோ அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய்ன்ற மாதிரி எனக்கு ரொம்ப அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய மகனை ஒரு சிறந்த ஜோதிடராக ஆக்கினதுக்கு என் குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் மேடம் சொல்லிட்டு போனாங்க 4ஆம் தேதி ராகுவோட, நம்ம இன்றைக்கி ராகுவோட நட்சத்திரம். ஸோ இது பிரம்மாண்டமாக போகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ஐயா சொல்கிற மாதிரி அதாவது சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் கூட போயிட்டு இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் நடத்தணும், எல்லாருமே வரணுன்றாலும் கண்டிப்பாக நடக்கும். அது நம்ம நினைக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் அதை எடுத்து அதை செயல்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகலாம். சின்ன சப்ஜெக்ட் தான். திருமணத்தில் குருவின் பங்கு என்ன அப்படின்னா, இப்போ திருமணம் அப்படின்னாவே நம்ம யாரை சொல்லுவோம்? சுக்கிரனை தான் சொல்லுவோம். ஏன்னா சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன், காமக்காரகன், இன்பத்துக்கு எல்லாமே சுக்கிரன் தான். சொல்லுவாங்களே, சுக்கிரன் கெட்டால் சுகம் கெடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் திருமண குருவை சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, இந்தாங்க எங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ குருபலன் வந்துச்சா பாருங்கள், வேலை நோக்கம் வந்துச்சா பாருங்கள். ஏன் கேட்குறாங்க? நம்ம 7ஆம் பாவத்துக்கும் சுக்கிரனை தான் சொல்கிறோம், திருமணத்துக்கும் சுக்கிரனை தான் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் சுக்கிரனை சொல்லும்போது குருபலம் விட்டதா, குருவை ஏன் திருமணத்துக்கு எடுக்கிறாங்க? இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன் சொல்கிறாங்க? அதோட சூட்சுமம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் ஒன்றுமே ஒரு சூட்சுமத்தை வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதாவது நம்ம கோச்சார குரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சந்திர லக்னத்திலிருந்து 2, 4, 5, 7,
9, 11 இந்த இடங்களில் பயணிக்கும் போது குருபலம் வந்து விட்டது சொல்வோம். ஸோ இந்த டைமில் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். ஏன் இந்த நேரம் வரும்போது கல்யாணம், ஏன்னா 2, 7, 11 தான் நம்ம தசாபத்தியில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குருபலன் இருக்கும்போது தான் திருமணம் பண்ணணும் அப்படின்றது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலேங்க இந்த இடங்களில் கோச்சார குரு பகவான் பயணிக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஒரு ஜீவ ஆற்றல் ஓடும். மற்ற பாவங்களில் குரு பகவான் இது வந்து குரு பயிற்சியோட ஒரு வரி விடை சொல்கிறல அந்த சிம்பிள் லாஜிக். அதாவது கோச்சார குரு பகவான் 2, 4, 5, 7, 9, 11 இடங்களில் பயணிக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஒரு ஜீவ ஆற்றல் ஓடும். ஸோ இந்த நேரத்தில் திருமணம் பண்ணால் உடனே குழந்தை பிறக்கும். இந்த காரணத்துக்காக தான் அந்த காலத்தில் குருபலன் இருக்கும்போது 2 பேருக்குமே குருபலன் இருக்கும்போது திருமணம் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகணும், அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் போகுது. இது குருபலன் இல்லாத போதே கல்யாணம் பண்ணும்போது குரு பலம் தான் சொல்லுவாங்கள்ல, ஏன பலம். ஸோ அந்த மாதிரி குரு பலம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் உடனே குழந்தை பிறக்குன்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி பாவங்களில் வரும்போது திருமணம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ண உடனே அதே மாதிரி அடுத்தது திருமணத்துக்கு என்னென்னா பணம் வேணும், நகை வேணும். இந்த பணமும் நகையுக்கும் காரர் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் காரகர். 5ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் காரகர். ஸோ திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு நுழையிறோம், 2ஆம் வீட்டுக்கு நம்ம நுழையிறோம். ஸோ அதுக்கு பணம், அதுவும் பெரும் பணம். ஏன்னா சிறும் பணம் சுக்கிரன், பெரும் பணம் குரு பகவான். அப்போது திருமணத்துக்கு பெரும் பணம் நமக்கு தேவை. ஸோ இந்த பணத்துக்காகவும் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறக்கணுன்றதுக்காகவும் குரு பலம் இருக்கும்போது திருமணம் நடந்தால் உடனே புத்திர பாக்கியம் குழந்தை பிறக்கும்ன்றதுக்காக தான் குரு பலம் இருக்கும்போது திருமணம் பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய ஜாதகத்திலே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ இது திருமணத்துக்கு மட்டும்தானா இல்லை. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி கோச்சார குரு நம்மளுக்கு எங்கே இருக்காரு, அப்போ அந்த 1 வருட காலம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஜீவ ஆற்றலை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவோம். ஸோ அதுதான் இந்த குரு துர்பலனுக்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டே வச்சாங்க. என்னன்னா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதில்லா 3 துரியோதனன் படைமாண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் சென்றதும், மகாபலி 6 2 காலிலே நற்றலை பூண்டதும், இனிமை 8 வாலி பட்டம் எழுந்ததும், ஈசனார்முடி 10 தலையோடு தனில் இறந்ததும், 12 ராவணர் 10 தலைமுடி அற்றதும் சொல்லி இதை வந்து எப்படியாப்பட்ட அரசராக இருந்தாலும் இந்த பலன்களை பார்த்து உண்மையாக கரெக்டாக சொல்லணும்னு ஒரு ஜோதிட பாடலும் இருக்குது. அதன்படி குரு பலம் இருக்கும்போது திருமணம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணால் உடனே குழந்தை பிறக்குதான்னா இல்லை, நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா அது யாராலையும் குற்றமில்லை, யாரை சொல்லியும் குற்றமில்லை. நம்மளுடைய அன்றாட உணவு முறை மாற்றத்தால் தான் இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகுது. இதுக்கும் நம்ம முன்னோர்கள் நிறைய வந்து விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. என்னென்னா, நம்மளுடைய அரச மர வழிபாடு மிக அற்புதமான அரச மர வழிபாடு. என்ன சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றும் போது அரசனை சுற்றும் போது அடிவயிறு பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு தப்பாகவும் சொல்லி வச்சாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாண்டு. அதோட பழமொழியோட உள்நோக்கமே இதுதான். என்னன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டக்காதுன்னா அரச மரத்தையும் சுற்றணும் புருஷனையும் சுற்றணுன்ற பழமொழியை தான் மாற்றி அதை சொன்னாங்க. ஸோ ஏன் வந்து அரச மரத்தை சுற்றணுன்னா அது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தரது மட்டும் கிடையாது. நம்மளுடைய குரு பகவான் உச்சமாகிறது எங்கன்னா பூச நட்சத்திரத்தில். பூச நட்சத்திரத்தோட விருட்சம் என்னன்னா அரச மரம். ஸோ நம்ம குடும்பம் விருட்சம் அடையணும் அப்படின்னா அரச மர வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அனைவருக்குமே குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இன்னும் நம்ம முன்னோர்கள் சொன்னது செஞ்சு வச்சிருக்கு போயிருக்காங்க பாருங்கள். நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச ஒன்றுமே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கஷ்டப்படவே வேண்டாம். ஒரு கிரகங்கள் கதிர்வீச்சுகள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கோவிலை கட்டி வழிபாடு பண்ண சொன்னாங்க. அப்போ குரு பகவானோட கதிர்வீச்சு எங்கே விழுதுன்னு பார்த்தா நம்ம திருச்செந்தூரில் விழுது. ஸோ அப்போ அங்கே திருச்செந்தூர் கடலில் போயிட்டு கணவன் மனைவியோடு போயிட்டு அந்த திருச்செந்தூர் கடலில் குளித்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அந்த கடலில் தான் அதாவது குரு பகவான்லேருந்து வரந்த மீத்தேன் வாழ்வும், அதாவது சூரியனிலிருந்து வர்ற அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சும் 2 கதிர்வீச்சுமே அந்த இடத்துல கலக்குது.
அந்த கடலில் கலக்குது. ஸோ அந்த ஏன்னா நம்மளுக்கு குரு பகவான்ற மீத்தேன் வாழும், சூரிய பகவான்றது அல்ட்ரா வயலட், அந்த 2 கதிர்வீச்சம் கடலில் கலக்கிறதுனால அங்கே நம்ம பெண்கள், அதாவது ஆணும் பெண்ணும் 2 பேருமே சேர்ந்து குளிக்கும் போது கடலில் 16 தடவை முங்கி எழுந்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதை குளிச்சுட்டு நம்ம செவ்வாய் அதுக்கு உண்டான அடுத்தது அது அப்படியே தொடர்ச்சியாக வரும். நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் 100% உண்டு என்று கூறி எனக்கு நல்ல இந்த ஒரு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சென்னையில் தான் சிவபூங்கோதை, ஃபோன் நம்பர் 9962190340. அற்புதமாக குருவோடைய பங்கு அப்படின்ற விஷயங்களில் இந்த அரசமரத வழிபாடுங்கிறது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. நம்ம சொல்லுவோம் மார்கழி மாதம் ஒரு 48 நாள், மார்கழி முடிஞ்சால் மார்கழி 1 மாதமாவது நீங்கள் காலைல ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு போயிட்டு அரசமரத்தை சுற்றிட்டு விநாயகருக்கு ஒரு குழந்தை தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படிம்போம். இதில் ஒன்று உடல் பயிற்சி, இன்னொன்று இந்த மாதிரி எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் மேலோங்குவதற்கு 4ஆம் பாவகம் அற்புதமாக மேலோங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும்ன்ற விஷயத்தை தான் அன்றைக்கி அப்படியே பண்ணாங்க. நம்ம ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் பேர் முனிவன்னு பேர், 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் பேர் ஞானின்னு பேர், 5 மணிக்கு எந்திரிச்சா அவன் பேர் அறிஞன் பேர், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் பேர் மனிதன்னு பேர், 7 மணிக்கு எந்திரிச்சா அவன் பேர் எருமைன்னு பேர், 8 மணிக்கு எந்திரிச்சா அவன் பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது, காலச்சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. கால சூழ்நிலை மாறினாலும் நம்ம வாழ்க்கை மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை பின்தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பாக பேசிய நமது சிவபூங்கோதை அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். வாழ்த்துக்கள்.